தமிழ் பொது வேட்பாளர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை அறிவிச்சிருக்கிறார். இன்றைக்கு இலங்கைக்கு தீர்வே கிடையாது, கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொண்டு செல்வோம் என்று முன்னேறி கொண்டிருக்கின்ற பொழுது நாங்களே உள்ளூருக்குள்ள போயிட்டாங்க 13 மைனஸ் ஓடி பிடிச்சு விளையாடுற வேலைக்கு போகக்கூடாது. இந்த நாட்டில் ஏற்பட்ட யுத்த அழிவுகள் பற்றியோ யுத்தத்துக்காக செலவு செய்யப்பட்ட பணம் பற்றியோ அதற்கான கடன் பற்றியோ எதுவுமே அவர்கள் அது தொடர்பாக பேசுவது கிடையாது. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்கின்றார்? நான் வந்தால்தான் IMF சொன்ன விடயங்களை நிறைவேற்றுவேன். எவ்வாறு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவது, இந்த மக்களை மேலும் மேலும் எப்படி பட்டினி போடுவது, நாங்கள் எல்லாவற்றையும் இதில் சிலவரை நாங்கள் 1-2 விஷயங்களை மறைந்திருப்போம். என்னென்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, நாம் முன்னிறுத்திய வேட்பாளர் அந்த வேட்பாளர் அந்தஸ்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம். அவரை விலக்கிக் கொள்வதற்கான அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்களுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் எமது பொது சின்னமான சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதனூடாக தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனையை குழி தோண்டி புதைப்பவர்களுக்கு ஒரு சாவுமணி அடிக்கிற ஒரு விடயத்தை கூழ்முட்டை பொறிக்கும் என்று சொல்லி அடைகாப்பதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை என்கின்றது என்னுடைய கருத்து. தமிழ் தேசியம் சார்ந்த பலர் சிங்கள தலைவர்கள் பின்னாலே போய்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இதை 9வது ஜனாதிபதி தேர்தலை சந்திச்சிருக்கின்றோம். இன்றைக்கு வந்த சிங்கள தலைவர்கள் எல்லாம் ஜனாதிபதி எல்லாம் பொது மன்னிப்பு கொடுத்து விட்டிருக்கிறார்கள். இங்கே பாரபட்சம் காட்டப்படுகின்றது. இன்றைக்கு எத்தனையோ தியாகங்களை புரிந்த கட்சி, தந்தை செல்வா உட்பட அமிர்தலிங்கம் ஐயா உட்பட எத்தனையோ தலைவர்கள் இருந்த கட்சி. ஜெஃப்னாப்படியன் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரியும், இப்போ தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. அந்த நிலையில் நிறைய பேர் தங்களோட தேர்தல் விஞ்ஞாபனங்களை அறிவிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பிரதான தேர்தல் வேட்பாளர்கள் கூட தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை அறிவிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பலர் யாருக்கு தங்களோட ஆதரவு வழங்குறது என்று கூட நிறைய பேர் நிறைவாறான கருத்துக்களை முன்வைச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சியில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இல்லையாண்டு நிறைய பக்கத்திலிருந்து நிறைய விமர்சனங்களும் நிறைய வேறுபட்ட கருத்துக்களும் வந்தோன்றிருக்கு. அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை அறிவிச்சிருக்கிறார். இன்றைக்கு உண்மையிலேயே இதில் தமிழர்களுக்குரிய அரசியல் தீர்வு பற்றின பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை அறிவித்த அதே நேரத்தில் பல தேர்தலில் முக்கிய பிரமுகர்கள் தமிழ் தேசிய கட்சிகளினுடைய முக்கிய பிரமுகர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் உரைகளையும் மாற்றியிருக்கணும். அதை எல்லாத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் இணைக்கிறேன், பார்த்துட்டு வாங்க. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கும் திரு அரியநேத்திரன் அவர்களை ஆதரித்து இன்றைக்கு தேர்தல் அறிக்கை இடப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே கட்சிகளின் சார்பிலே எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் மிக சுருக்கமாக கூற விரும்புவதாக இருந்தால், நாங்கள் இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வு தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பது போல முட்டாள்தனம் இருக்க முடியாது. இலங்கைக்கு தீர்வே கிடையாது. 1619ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் எங்களுடைய சுயாதிபத்தியம் சுதந்திரம் போர்த்துகீசரால் பறிக்கப்பட்டது. தொடர்ந்து வந்த அரசியல் அமைப்புகளை கூட ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய தலைவிதியை நாங்கள் தீர்மானிக்கக்கூடிய மேலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே மற்றவர்கள் இங்கே நடந்த அநியாயங்கள் மற்றவற்றை பற்றியெல்லாம் பேசிவிட்டார்கள். ஆகவே எங்களுக்கு அந்த உறுத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, போர் நடைபெற்ற பொழுது நடைமுறை அரசாங்கத்தை டிஃபெக்டோ ஸ்டேட்டை வைத்திருந்ததன் மூலம் இன்றைக்கு அந்த இறமை எங்களிடம் இருக்கிறது. அது இல்லாமல் போயிருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு உரிமை இருக்கிறது. சுயநிர்ணய உரிமைக்கான அந்த ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கான சர்வதேச ஏற்பாடு, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச அமைப்பினுடைய அந்த உரிமை எங்களிடம் இருக்கிறது. இன்னொன்று, அளிக்கப்பட்ட விடயத்திலே இந்த போரிலே மிகப்பெரிய அழிவை சந்தித்தவர் வகையிலே எங்களுக்கு ஒரு பரிகார நீதி என்பது வடமொழி சொல். ஈடுசெய் நீதி இருக்கிறது.
அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த உரிமையை கோர முடியும். அவை அந்த உரிமையை நாங்கள் வலியுறுத்துவதை நோக்கி பயணிப்பதை விடுத்து இவர்கள் வருவார்கள், 4 பேர் வருவார், 5 பேர் வருவார்கள், பைலா போடுவார்கள். நாமல் தம்பி வந்திருக்கிறார், அவர் 3-4 தேர்தலுக்கு ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். அவை இந்த கூத்துக்கள் ரணில் ஐயா, சஜித் ஐயா, அருள்குமார் திசாநாயக்கா இவர்கள் எல்லாரையும் நாங்கள் பார்த்து பிடிச்சு போனவர்கள். இவர்களை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருப்பதிலே பிரயோசனம் இல்லை. நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி எங்களுடைய கோரிக்கைகள் அமைய வேண்டும். அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்னது போல இனப்படுகொலை என்ற தீர்மானம் வடக்கு மாகாண சபையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது, தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தது, இன்னும் பல இடங்களிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கனடா நாட்டினுடைய பிரதமரும் இனப்படுகொலை என்பதை இறுக்கமாக சொல்லியிருக்கிறார். அடுத்த கட்டத்திலே வருபவர்கள் நாங்கள் இன்னும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு, கனடாவுடைய எதிர்க்கட்சி தலைவர், குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வோம். அதே போல சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொண்டு செல்வோம் என்று முன்னேறி கொண்டிருக்கின்ற பொழுது நாங்களே உள்ளூருக்குள்ளே போய் நாங்கள் நின்று 13 மைனஸ் ஓடி பிடிச்சு விளையாடுற வேலைக்கு போகக்கூடாது, விட்டுறோடும். நீங்கள் உங்களுடைய தலைவரை தெரிந்திருங்கள். நாங்கள் எவ்வாறு இன்றைக்கு 15 ஆண்டுகள் கழிந்தாலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே கூட பொது என்பதை 2022 குறிப்பிட்டிருந்தார்கள். அமெரிக்கா காங்கிரஸிலே 413 இந்த ஒரு தீர்மானத்தின் மூலம் பொது வாக்கெடுப்பை கோரினார்கள். இப்பொழுது 1030 ஒரு சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பு, இண்டிபெண்டன்ஸ் ரெஃபரண்டம் கோரப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வடக்கு மாகாண சபையிலும் பொது வாக்கெடுப்பு சம்பந்தமான தீர்மானம் 2018 ஆண்டு கலைவதற்கு முன்னர், மாகாண சபை கலைவதற்கு முன்னர் 2018 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தினம் செப்டம்பர் 11 டவர் இரட்டை டவர் தாக்கப்பட்ட தினம். அன்றைய தினம் ஒரு தீர்மானத்தை நாங்கள் பொது வாக்கெடுப்பு நிறைவேற்றிருக்கோம். ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை நோக்கி சுய நிர்ணய உரிமை என்பது அந்த மக்கள் தங்களுக்கு என்ன வேண்டும் என்று தீர்மானிப்பதுதான். கட்சி தலைவர்களோ கட்சிகளோ தீர்மானிக்க முடியாது, உங்களுக்கு சமஸ்தியான் தேவை என்று. அந்த வகையிலே அதை நோக்கி செல்லக்கூடிய விதத்திலே இந்த தீர்மானத்தை நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி, சர்வதேச சமூகம், ஐநா மன்றம் இந்த சுயநிர்ணய உரிமைக்கான பொறிமுறையை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இறுக்கமாக இதை வைப்பதன் ஊடாகத்தான் இதை நாங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன் கொண்டு செல்ல முடியும். அதை நோக்கி நாங்கள் முன்னுக்கு செல்ல வேண்டும். அதை விடுத்து வெற்றி தோல்வி கிடையாது. நாங்கள் இத்தனை லட்சம் பேர் இந்த கோரிக்கையை கேட்டோம் என்று பட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டது என்றால் பட்டுக்கோட்டை தீர்மானத்தை இப்பொழுது கைவிட்டது மாதிரி வந்துவிட்டது. ஆகவே மீண்டும் சமஸ்தி என்று சென்று கொண்டிருக்கார். அவர் இலங்கை அரசாங்கம் சொல்லட்டும், நான் சமஸ்தியை தருகிறேன். அந்த வாக்கெடுப்பிலே ஈழத் தமிழர்கள் தீர்மானிக்கட்டும், உங்களுக்கு சுதந்திரம் வேண்டுமா இல்லையா. இதுதான் உலகின் பல நாடுகளிலே, கிழக்கு தீமோர் போன்ற பல நாடுகளிலே நடைபெற்ற விடயங்கள். ஆகவே நேரம் கருதி நான் சொல்வது, அதை விடுத்து சுய நிர்ணய உரிமையை நாங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு சர்வதேச பொறிமுறையை பெற்றுத்தர வேண்டும் என்ற அழுத்தமான கோரிக்கையை இதன் ஊடாக நாங்கள் வைப்பதன் ஊடாக அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் செல்ல முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடப்படுகின்றேன். ஒரு தமிழரனுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட்டு வைத்திருக்கின்றது. அதுவும் முக்கியமாக சகல கட்சிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பல்வேறுபட்ட சிவில் அமைப்புகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ் மக்களினுடைய அரசியல் நகர்வுகளை மேற்கொள்வதை நோக்கமாக கொண்டு இந்த பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே தென்பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள வேட்பாளர்கள், குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாசா போன்றோர் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தமிழ் மக்களது பிரச்சனை பற்றி எதுவும் பேசவில்லை. நாங்கள் தமிழ் மக்களது பிரச்சனையை மையப்படுத்தி அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், இலங்கையில்
ஒரு சரியான அரசியல் தீர்வு ஒன்று ஏற்பட்டால் மாத்திரம்தான் பொருளாதார பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்படும் என்பதை நாங்கள் எங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவுபட கூறியிருக்கின்றோம். இந்த நாட்டில் ஒரு பாரிய யுத்தம் ஏற்பட்டது. அந்த பாரிய யுத்தத்திற்கு இலங்கை அரசாங்கம் 25,000 கோடி அமெரிக்க டாலர்களை கடனாக பெற்றுக்கொண்டுதான் இந்த யுத்தத்தை நடத்தினார்கள். ஆகவே இப்பொழுது பொருளாதார அபிவிருத்தி பற்றி பேசக்கூடிய தென்பகுதி வேட்பாளர்கள் யாரும் இந்த நாட்டில் ஏற்பட்ட யுத்த அழிவுகள் பற்றியோ யுத்தத்துக்காக செலவு செய்யப்பட்ட பணம் பற்றியோ அதற்கான கடன் பற்றியோ எதுவுமே அவர்கள் அது தொடர்பாக பேசுவது கிடையாது. ஆகவே ஒரு பொருளாதார அபிவிருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் கடந்த காலங்களில் நடந்த தவறுகள் பற்றி கணக்கில் எடுக்கப்பட வேண்டும். வெறுமனே ஊழல்கள் மாத்திரம் அல்ல, ஊழல்களுக்கு மேலாக இந்த நாடு மோசமான ஒரு பொருளாதார நிலைக்கு போனதற்கான முக்கிய காரணங்களை இவர்கள் தவிர்த்துவிட்டு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி சிந்திப்பது சரியாக இருக்க முடியாது. ஆனால் இந்த முக்கியமான வேட்பாளர்களாக கருதக்கூடியவர்கள் எல்லோருமே அவர்கள் இதனை தவிர்த்துவிட்டு நாங்கள் வந்தால் பொருளாதார பிரச்சனையை தீர்ப்போம் என்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சொல்கின்றோம், ஒரு நாடு பொருளாதார ரீதியாக வளம் பெற வேண்டுமாக இருந்தால், முன்னேற வேண்டுமாக இருந்தால், ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை என்பது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி என்பது அந்த நாட்டுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் அந்த நாட்டில் யாரும் கொண்டு முதலீடுகளை குவிக்க மாட்டார்கள். யாரும் பல்லாயிரக்கணக்கான கோடிகளையோ அல்லது டாலர்களையோ இங்கு கொண்டு குவிக்க மாட்டார்கள். ஒரு நாட்டில் தனது வியாபாரத்தை செய்ய முடியவில்லை என்றால், ஒரு நாட்டில் தனது உற்பத்தியை செய்ய முடியவில்லை என்றால் எவராவது கொண்டு இங்கு முதலீடுகளை செய்வார்களா என்பதுதான் உள்ள விடயம். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்கின்றார்? நான் வந்தால்தான் IMF சொன்ன விடயங்களை நிறைவேற்றுவேன். எவ்வாறு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவது, இந்த மக்களை மேலும் மேலும் எப்படி பட்டினி போடுவது, வறுமை கோட்டுக்கு கீழ் ஏற்கனவே 30 லட்சமாக இருந்தது, இப்பொழுது 60 லட்சமாக இருக்கிறது. ஆகவே அவர் தான் வேண்டிய கடனில் எவ்வாறு இதனை கொண்டு செல்வது என்றால் அவருடைய யோசனை. 5 வருஷம் கேட்டிருக்கிறார் என்று அதுக்கு பிறகு அவர் ஜனாதிபதியாக இருக்க மாட்டார். ஆகவே அந்த 5 வருஷ காலத்தில் இப்போ அவர் கடன் கொடுப்பதற்கான சில ரீஸ்ட்ரக்சரிங், கடனை கொடுப்பதற்கான சில அதாவது கொடுப்பதற்கு ஒரு 5 வருஷ தவணை, 4 வருஷ தவணை, கடன் அதாவது இன்ட்ரெஸ்ட் தள்ளுபடி, இப்படி பல விஷயங்கள் அவருக்கு தெரியும். 5 வருஷத்துக்கு பிறகு யார் கடன் கொடுக்க போறான்? பிறகு வார ஒரு ஜனாதிபதிக்கு தான் அது தலையீடு. அந்த தலையீடிலிருந்து இவர் தப்பிக்கொள்கிறார். ஆக அவர் என்ன யோசிக்கிறார்? நான் வந்தால் தான் இந்த அபிவிருத்தியை செய்ய முடியும் என்று சொல்லி யோசிக்கிறார். ஏனையோர்களும் அவரது வழியில் தான் நிற்கிறார்கள். பெரிய மாற்றமான சிந்தனைகள் எதுவும் கிடையாது. ஆகவேதான் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது நாட்டு நிலைமையை தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இந்த நாடு எவ்வளவு தூரம் ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது, இந்த நாட்டில் வரக்கூடிய ஏனைய வேட்பாளர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி சரியான முறையில் சிந்திக்கவில்லை. இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டு ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டால் மாத்திரம்தான் இந்த நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை எமது வேட்பாளர் அல்லது இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு அதனை மிக தெளிவாக முன்வைத்திருக்கின்றது. ஆகவே அந்த நிலையில் நாங்கள் எல்லாவற்றையும் இதில் சிலவரை நாங்கள் 1-2 விஷயங்களை மறைந்திருப்போம். என்னென்ன பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதில் குறிப்பாக நான் சொல்வதாக இருந்தால், எமது மீனவர்கள் பல பிரச்சனைகளை நாளாந்தம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அது தவறுதலாக இதில் விடப்பட்டிருக்கிறது. அது சேர்க்கப்பட வேண்டும். எமது மீனவர்கள் நாளாந்த பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த பிரச்சனை ஏதோ தவறுதல் காரணமாக இதில் விடப்பட்டிருக்கின்றது. அந்த விடயம் இதில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். நான் பத்திரிகையாளர்களை கேட்டுக்கொள்வேன், அந்த விஷயங்கள் இதில் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களில் ஒன்று என்பதை தயவு செய்து நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், தமிழ் தரப்பில் தந்தை செல்வாவால் ஆரம்பிக்கப்பட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு சமஷ்டியை உருவாக்க அவர் உருவாக்கிய சமஷ்டி கட்சி
இன்று ஒரு சிங்கள வேட்பாளரை ஆதரிப்பதற்காக அவர்கள் என்னன்னு சொல்வோம், எந்தவித நியாயப்பாடுகளும் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய ஒரு குழுவினர் தாம் தான் கட்சி என்ற நிலைப்பாட்டை எடுத்து அவர்கள் என்ன கோருகிறார்கள், நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த தீர்மானம் மாத்திரமல்ல, நாம் முன்னிறுத்திய வேட்பாளர் அந்த வேட்பாளர் அந்தஸ்திலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்றும் ஒரு தீர்மானம். அவரை விலக்கிக் கொள்வதற்கான அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்களுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. அவர்கள் அதனை நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதிகளும் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் நிறுத்திய வேட்பாளர் என்பவர் தமிழ் தேசிய இன பிரச்சனையை மையமாக வைத்து அதனை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அந்த வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்திருந்த தமிழ் மக்களுக்கு தாங்கள் தான் தலைமை தாங்குவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ் மக்களது எதிர்காலத்தை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலைமை இருக்கிறது. ஆகவே மக்கள் தயவு செய்து அதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் எமது பொது சின்னமான சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்பதனூடாக தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனையை குழி தோண்டி புதைப்பவர்களுக்கு ஒரு சாவுமணி அடிக்கிற ஒரு விடயத்தை வருகிற 21ஆம் தேதி வடகிழக்கில் இல்லை, முழு இலங்கையிலும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அதனை செய்ய வேண்டும். ஆகவே எமது தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது நிச்சயமாக நான் நம்புகின்றேன் அது தென்பகுதியில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு சரி அல்லது ராஜதந்திர சமூகத்துக்கு சரி, இவர்கள் ஏன் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தினார்கள் என்ற ஒரு தெளிவான படத்தை அவர்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகின்றேன். ஆகவே எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய காலத்தில் நிச்சயமாக நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அதனை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் என்பதை வரலாறு சொல்வது மாத்திரமல்ல, அந்த வெற்றி என்பது தமிழ் மக்களுடைய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான கதவுகளை திறந்துவிடும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். ஆகவே அந்த வகையில் ஒரு தமிழ் ஜனாதிபதி வேட்பாளருடைய முதலாவது தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது நாங்கள் எல்லோரும் இணைந்து அதை வெளியிட்டு வைப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு முக்கிய மைல்கல்லாக பதியப்படுவார். யுத்தம் முடிந்த கையுடன் வந்த ஜனாதிபதி தேர்தலில் 2010ஆம் ஆண்டே பொது வேட்பாளர் குறித்து தமிழ் மக்களிடம் இருந்து கோரிக்கைகள் எழுந்த பொழுதிலும் அப்பொழுது திருவாளர் சம்பந்தன் அவர்களினால் அது நிராகரிக்கப்பட்டு ஆணித்தரமாக சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க வைக்குமாறு தமிழ் மக்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எடுத்த முடிவு வரலாற்றின் மிக பெரும் பிழையான முடிவு என்கின்றதை சரத் பொன்சேகா இப்பொழுது எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார். யுத்தத்தில் இராணுவம் படுகொலைகள் புரிந்திருந்தால், இராணுவம் தவறிழைத்திருந்தால் எனக்கு தமிழ் மக்கள் வாக்களித்திருப்பாரா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார். நாங்கள் சரத் பொன்சேகாவை இனப்படுகொலையாளி என்ற குற்றத்தில் இருந்து விடுவிப்பதற்காகத்தான் அவரை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க வைக்கப்பட்டோம் என்றுதான் நாங்கள் நினைக்க தோன்றுகின்றது. இன்றும் கூட தமிழ் மக்களில் இடையே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளில் ஒன்றான தமிழரசு கட்சி, அதில் பெரும்பான்மை சிறுபான்மை என்கின்றதுக்கு அப்பால் அது கட்சியின் முடிவாகவே சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு வாக்களிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் வெகு விரைவில் இந்த முடிவும் அவர்கள் எடுத்த முடிவும் வரலாற்றில் மிக பெரும் பிழையான முடிவு என்று சொல்லி உணரப்படும். தந்தை செல்வா அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்து வந்ததன் பின்னர்தான் சமஷ்டி என்கின்றதை அடிப்படையாக கொண்ட தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டது. நாங்கள் கட்சிகளினுடைய ஒற்றுமை என்று சொல்லி தமிழ் இனத்திற்கு சாபக்கேடான விடயங்களில் ஒத்துழைப்போமாக இருந்தால் அதை வரலாறு மன்னிக்காது என்றுதான் நான் சொல்லுகின்றேன். தமிழரசு கட்சியில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக அவருக்கு வாக்களிப்பதென்ற எடுத்த முடிவை நிராகரிப்பவர்கள் துணிந்து வெளியே வந்து சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு நாங்கள் நிறுத்தி இருக்கின்ற தமிழ் மக்களினுடைய சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற பொது வேட்பாளர் திருவாளர் அரியணைத்திறன் அவர்களுக்கு வாக்களிக்குமாறு கோர வேண்டும்.
உண்மையில் ஒரு கட்சிகள் உடையக்கூடாது என்கின்றதில் கருத்து நிலையில் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் கூழ்முட்டை பொரிக்கும் 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 என்று சொல்லி அடைகாப்பதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை என்கின்றது என்னுடைய கருத்து. ஆகவே கட்சியின் ஒற்றுமையை காப்போம் என்று சொல்லி சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஏற்று தமிழ் தேசிய உணர்வாளர்கள் கட்சியின் ஒற்றுமையை முன்னிட்டு மௌனமாக இருப்பார்களாக இருந்தால் வரலாறு அவர்களை மன்னிக்காது என்று சொல்லி, நிச்சயமாக இந்த கட்சிகள் என்ற எல்லையையும் கடந்து இன்று தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற கருத்து நிலை மக்களிடையே வெகு வேகமாக பேரெழுச்சி கொண்டு வருகின்றது. நிச்சயமாக அதிகப்படியான வாக்குகள் எங்களுடைய பொது வேட்பாளர்களுடைய சங்கு சின்னத்துக்கு கிடைக்கும். மக்கள் அதனை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். இன்று வடகிழக்கு தமிழ் மக்களின் வாழ்விலே ஏன் இலங்கையின் தமிழ் மக்களின் வாழ்விலே ஒரு முக்கியமான நாள். நாங்கள் பொது வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் முன்னிறுத்துவதற்காக முதல் படியாக அவருடைய மேனிஃபெஸ்டோக்கு தமிழ் என்ன, தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கின்றோம். அதிலிருந்து இதுவரை வாசிக்கப்பட்ட விடயங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அதிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு மனோநிலையை பெற்றிருக்கின்றோம், எந்த மாறான ஒரு மனோநிலையில் இருந்து நாங்கள் முன்னேறி செல்ல இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொண்டிருப்பீர்கள். முக்கியமாக தமிழ் மக்களினுடைய ஒரு அடையாளமாக திரு அரியநேத்திரன் அவர்கள் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். அவர் ஒரு தகுதி மிக்கவர், மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து வந்தவர். அதன் காரணத்தினால் மக்களை அடையாளப்படுத்தும் ஒருவராக அவரை தேர்ந்தெடுத்திருப்பது சாலச் சிறந்தது. அதுவும் கிழக்கு மாகாணத்தில் இருந்து வருவதால் அவருடைய முக்கியத்துவம் இன்னும் மேன்மை அடைகின்றது. இந்த நிலையிலே நாங்கள் வருங்காலங்களில் எங்களுக்கு இருக்கின்ற காலம் மிகவும் குறைவு என்றாலும் நம்முடைய மக்களை உசுப்பேத்தி அவருக்கு வாக்களிப்பது எந்த விதத்திலே தங்களுடைய வருங்காலத்தை பாதிக்கப் போகின்றது அல்லது வருங்காலத்தை செம்மை மிக்கதாக மாற்றப் போகின்றது என்பதை அவர்களை அறிய செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்றுதான் அதாவது இந்த தேர்தலில் தான் நாங்கள் முதன்முறையாக தமிழர்களாக சிந்திக்கின்றோம், தமிழ் மக்களாக சிந்திக்கின்றோம். தமிழ் மக்கள் சார்பில் ஒருவரை முன்னிறுத்தி நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும். இந்த நாட்டினுடைய தமிழ் மக்கள் இதுவரை காலமும் பல விதத்திலும் அவர்கள் இன்னல்களை சந்தித்து வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருங்காலத்திலே எங்களுடைய வாரிசுகளை நாங்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இந்த நாட்டிலே வளர இருக்க இடமளிக்க முடியும் என்பதை சிந்தித்து இந்த ஒரு செயற்பாட்டில் நாங்கள் இறங்கி இருக்கின்றோம். பலர் எங்களுடைய இளைஞர்கள், படித்தவர்கள், பல நல்ல நிலைகளிலே உத்தியோகங்களிலே இருப்பவர்கள் எங்களை விட்டு நாட்டை விட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இவ்வாறான அதாவது தமிழ் மக்களை ஒன்றிணைத்து செய்யும் ஒரு செயல்பாட்டில் இறங்காமல் விட்டோமானால் அவர்கள் தொடர்ந்து நாட்டை விட்டு சென்று கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், பரங்கியர்கள் என்று ஒரு இன மக்கள் இருந்தார்கள். என்னுடைய இளம் காலத்திலே என்னுடைய வகுப்பிலே பல பரங்கியர்கள் இருந்தார்கள். அவர்கள் 1956ஆம் ஆண்டு வந்ததன் பிற்பாடு இந்த நாட்டிலே இருந்து எங்களுக்கு வருங்காலம் நல்லதாக இருக்காது என்ற நிலையிலே பலர் இந்த நாட்டை விட்டு ஆஸ்திரேலியா சென்று விட்டார்கள். இப்பொழுது அங்கு கிரிக்கெட் விளையாடும் பெவன் அவர்களுடைய தகப்பனாரோ அல்லது தகப்பனாரின் சகோதரர் என்னுடன் ஒரே வகுப்பிலே படித்தவர். ஆகவே அவர்கள் இங்கிருந்து சென்று அங்கு வாழ்கின்றார்கள், நல்ல நிலையிலே வாழ்கின்றார்கள். அங்குள்ள அரசாங்கத்தால், அங்குள்ள மக்களால் அனுசரித்து அவர்களை ஏற்று அவர்களை வாழ விடுகின்றார்கள். இங்கு நாங்கள் பிறந்த இந்த நாட்டிலே எங்களுக்கு இடமில்லை,
எங்களை இரண்டாந்தர பிரஜைகளாக ஆக்கிவிட்டார்கள். எனவே இவை எல்லாவற்றையும் நாங்கள் மனதில் நிறுத்தி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காக முதலிலே நாங்கள் செய்ய வேண்டியது ஒற்றுமைப்படுத்தல். இந்த ஒற்றுமையின் சின்னமாகத்தான் திரு அரியநேத்திரன் அவர்களை நாங்கள் எங்களுடைய அடையாள சின்னமாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆகவே அவருடைய அடையாள சின்னமான சங்கு 21ஆம் தேதி முழுமையாக ஒலிக்க வேண்டும். தமிழர் பிரதேசம் எங்கும் தமிழ் மக்கள் சங்கை ஊதி எவ்வாறு நாங்கள் ஒரு நல்ல காரியத்தை தொடங்குகின்றோமோ அதே போன்று அதற்கு எங்களுடைய சங்கு சின்னத்துக்கு எங்களுடைய வாக்கை அளித்து திரு அரியநேத்திரன் அவர்களுக்கு எங்களுடைய வாக்கை அளித்து தமிழ் மக்களினுடைய வருங்காலம் நல்லதாக இருக்க போகின்றது என்று அறை கூவுவோம். அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை இன்று தொடக்கம் எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். வடகிழக்கு பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கின்ற 7 தமிழ் தேசிய கட்சிகளும் வடகிழக்கினை பிரதிநிதித்துவப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற 7 சிவில் சொசைட்டிஸ், அதாவது சமூக மட்ட அமைப்புகளுமாக அதற்குள் அந்த 7 அமைப்புக்குள் 83 அமைப்புகளும் உள்ளடங்கலாக சேர்த்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு தமிழ் வேட்பாளரை பொது வேட்பாளராக அறிமுகப்படுத்தி நிறுத்தப்பட வேண்டும் என்று எடுத்த முடிவின் அடிப்படையிலே இன்றைய தினம் அந்த பொது கட்டமைப்பினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த உன்னதமான சிறப்பான ஒரு மகத்துவமான நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் மற்றும் பொது கட்டமைப்பினுடைய பொது அமைப்புகளுடைய முக்கியஸ்தர்கள், அதே போல 1981 காலத்திலே கைது செய்யப்பட்டு வெளிக்கடை வெஞ்சிரையிலே வஞ்சகமாக கொல்லப்பட்ட குட்டிமணி தங்கத்துரை, ஜெகன், நடேசுசாதன், ஸ்ரீபாதம், ஸ்ரீகுமார் தேவன் போன்றவர்களுக்கு அன்று 81ஆம் ஆண்டிலே இருந்து 80 காலத்திலே இருந்து அயராது இலவசமாக வழக்காடிய மூத்த சட்டத்தரணி, தமிழ் தேசிய உணர்வாளன், தமிழ் இன பற்றாளன், தமிழின மண்ணுக்காகவும் விடுதலைக்காகவும் அந்த தலைவர்களை, அந்த விடுதலை வீரர்களை விடுவிப்பதற்காக அப்பொழுது அமிர்தலிங்கம் ஐயாவோடும் சிவசிதம்பரம் ஐயா போன்ற சட்டத்திறனிகளோடு இணைந்து பயணித்த நவரட்னம் கரிகாலன் ஐயா அவர்களே, அதே போல அந்த காலத்திலே அவர்களோடு பயணித்த நெடுந்தீவை சேர்ந்த மூத்த ஊடகவியலாளர் மகாலிங்க சிவம் ஐயா அவர்கள் பிரித்தானியாவிலே இருந்து அன்றைய நாளிலே அவரும் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று தமிழ் தேசியம் சார்ந்து துணிச்சலோடு தலை நகரிலே நின்று எழுதிய ஒரு மகத்தான ஒரு எழுத்தாளன், மூத்த ஊடகவியலாளன் மகாலிங்க சிவம் ஐயா அவர்களை வரவேற்று கொண்டு இங்கே இந்த நாடு சுதந்திரம் அடைந்து, அதாவது 1948 சுதந்திரம் அடைந்ததாக சொல்லப்படுகின்றது. இன்றைக்கு 75 வருடங்களாக நாங்கள் அனுபவித்து வந்த துன்பங்கள், துயரங்கள், சோகங்கள், சொல்லன்னா துயரங்களை, இப்பொழுதும் அதை சுமந்து கொண்டிருக்கின்ற விவரங்களை, இனிமேலும் நாங்கள் எதிர்நோக்க போகின்ற அல்லது சந்திக்க போகின்ற, முகம் கொடுக்க போன்ற விடயங்களை இந்த விஞ்ஞாபனம் தாங்கி நிற்கின்றது, சுமந்து நிற்கின்றது, உள்ளடக்கி இருக்கின்றது. உண்மையிலே மிகவும் ஒரு அறிவுபூர்வமான எங்களுடைய விடயங்களை, எங்களுடைய 75 வருட கால பிரச்சனைகளை உள்ளடக்கி இந்த விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த விஞ்ஞாபனத்தின் பிரகாரம் அது தமிழ் மக்கள் நாங்கள் 75 வருடமாக எதிர்நோக்கின்ற இந்த பிரச்சனை, இந்த உள்ளடக்கத்தை கொண்டு தமிழ் மக்கள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதாவது தமிழ் தேசியம் சார்ந்த பலர் சிங்கள தலைவர்கள் பின்னாலே போய்கொண்டிருக்கின்றார்கள்.
நாங்கள் இதை 9வது ஜனாதிபதி தேர்தலை சந்திச்சிருக்கின்றோம். இன்றைக்கு 9வது ஜனாதிபதி தேர்தலை இப்பொழுது எதிர்கொள்ள கொண்டு இருக்கின்றோம். கடந்த 8 ஜனாதிபதி தேர்தல்களை பார்த்திருக்கின்றோம். 8 ஜனாதிபதிகளும் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்ததில்லை. இன்றைக்கு இந்த யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த அவசியமற்ற பயங்கரவாத தடை சட்டம் இப்பொழுதும் அமுலிலே இருக்கின்றது. அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் ஒரு இராணுவம் ஒரு கேள்வி கேட்காமல் ஒருதனை கைது செய்ய முடியும், தடுத்து வைக்க முடியும், சுட்டு கொல்ல முடியும். அந்த அளவுக்கு அந்த தடை சட்டத்தை இன்றைக்கு எங்கள் மீது திணித்து எங்களுக்காக அந்த தடை சட்டத்தை இந்த அரசாங்கம் சிங்கள பேரினவாத அரசுகள் இன்றைக்கு யுத்தம் முடிந்தும் அமைதி இருக்கிறது இந்த நாட்டில் என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்காக மட்டுமே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இன்றும் இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எத்தனையோ எங்களுடைய போராளிகள் 30 வருடமும் தாண்டி இன்றைக்கு இஸ்ரேலிலே வாடுகின்றார்கள். இன்றைக்கு சிங்கள ராணுவத்தினர் எத்தனையோ அநீதி செய்தவர்கள், கொடுமை செய்தவர்கள். இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே அவருடைய பெயர்கள் பேசப்படுகின்ற அவர்களுக்கு சிறை தண்டனை தீர்க்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு வந்த சிங்கள தலைவர்கள் எல்லாம் ஜனாதிபதி எல்லாம் பொது மன்னிப்பு கொடுத்து விட்டிருக்கிறார்கள். இங்கே பாரபட்சம் காட்டப்படுகின்றது. இங்கே நிலாந்தனன் வாசித்த பொழுது நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு எங்களுக்கு அதாவது பொத்துவிலே இருந்து எங்களுக்கு பொலிகண்டி வரைக்கும் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறதை இந்த விஞ்ஞாபனம் மிகவும் தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கின்றது. அவர் அழகாக வாசித்தார். அப்ப இதன் அடிப்படையிலே நாங்கள் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, எத்தனையோ ஆக்கிரமிப்புகள், இங்கே மீனவர்களுக்குரிய பிரச்சனைகள் அது கட்டாயம் தீர்க்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லை, இன்றைக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட விவசாயம் என்பது 60% பொருளாதார கட்டமைப்பாக இருக்கின்றது. இன்றைக்கு எத்தனையோ விவசாய நிலங்கள் இன்றைக்கு வெளிவடக்கிலே இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டு 4000 ஏக்கருக்கு மேல இன்றைக்கு இராணுவம் அதிலிருந்து இன்றைக்கு அதிலே பயிர் செய்து திருநெல்வேலி சந்தியிலும் மருதநாமட சந்தியிலும் வாகனத்திலே கொண்டு இன்றைக்கு வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் இன்றைக்கு கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த நிலத்தையும் சொந்த வீட்டையும் விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். விவசாயிகளுடைய பிரச்சனையும் நீங்கள் இந்த விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்குங்கள். அது வடகிழக்கு தாண்டி இன்றைக்கு பிரச்சனை எங்களுக்கு நிறைய இருக்கு. வடகிழக்கு உள்ளடக்கி இன்றைக்கு பிரச்சனைகள் விவசாயிகளுக்கும் இருக்கு, மீனவர்களுக்கும் இருக்கு. அந்த வகையிலே இது இந்த தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் உண்மையிலே சமஷ்டி என்று கோரிய தந்தை செல்வநாயகம் ஐயாவுக்கு 1949 ஆண்டு அந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அரசு சார்பு முடிவை எடுத்து மீன்பிடி கடத்தொழில் அமைச்சை மற்றும் அரசோடு இணைந்ததன் காரணத்தால் அன்று சமஷ்டியை கோரி கட்சியை பிரித்து சமஷ்டி கட்சி என்று உருவாக்கி வந்தார் தந்தை செல்வா. அதன் பாதையிலே பயணித்து வந்தவர்கள், அதன் கொள்கையிலே நிலைத்து வந்தவர்கள், நீடித்து வந்தவர்கள். இன்று நீங்கள் சமஷ்டியை கைவிட்டு இன்றைக்கு சிங்கள தேசத்துக்காக அவர் சொன்னார்கள், அவர்கள் அதாவது சமஷ்டி என்று உள்ளடக்கப்பட்டிருந்தால் தான் நாங்கள் ஆதரிப்போம், அதுவரைக்கும் விஞ்ஞாபனம் வெளிவரும் வரைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். இலங்கை தமிழரசு கட்சியினர் சொன்னார்கள். பேச்சாளர் சொல்லிக்கொண்டே வந்தார். எல்லா மேடைகளிலும் எல்லா பத்திரிகையாளர் மாநாட்டும் சொல்லிக் கொண்டு வந்தார். முக்கியமான வேட்பாளருடைய விஞ்ஞானங்கள் எல்லாம் வரட்டும், அதிலே சமஷ்டி உள்ளடக்கப்பட்டிருந்தால் வடகிழக்கு மாநில சுயாட்சி வழங்குவோம் என்று உள்ளடக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அதை பரிசீலிப்போம் என்று சொல்லியிருந்தார். எங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது? அங்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அது நிராகரிக்கப்பட்ட நிலையிலே இன்றைக்கு நீங்கள் விழுந்தடைத்து இன்றைக்கு நீங்கள் அவர்களுக்கு ஒரு உப்புச்சப்பில்லாத அந்த விஞ்ஞாபனத்துக்கு நீங்கள் இன்றைக்கு ஆதரவு கொடுத்து வெக்கம் இல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ தியாகங்களை புரிந்த கட்சி தந்தை செல்வா உட்பட அமிர்தலிங்கம் ஐயா உட்பட எத்தனையோ தலைவர்கள் இருந்த கட்சி, நேர்மையாக நீதியா பயணித்த கட்சி இன்றைக்கு விலை போயிருக்கிறது. இன்றைக்கு துணை போயிருக்கின்றது சிங்கள தேசத்துக்கு. இன்றைக்கு சிங்களவருக்கு அடிமையாகிவிட்டது. அந்த வகையிலே இந்த கட்சி திருந்த வேண்டும். மாற்றம் அந்த கட்சி மாறி இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பால் நிறுத்தப்பட்டிருக்கின்ற தமிழ் வேட்பாளருக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும். நாங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்கின்றோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எங்கள் தொண்டர்கள், எங்கள் உறுப்பினர்கள், பொது கட்டமைப்பை சேர்ந்தவர்கள், எங்கள் போராளிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் பலர் எங்களுக்காக அந்த பிரச்சார பணியை பல மாவட்டங்களிலும் 8 மாவட்டங்களிலும் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது.
இவ்வாறான ஒரு பிரச்சார பணி எந்த தேர்தலிலும் இடம்பெறவில்லை. ஒரு உத்வேகத்துடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலே அதை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள், அதை பார்த்து எரிச்சல் படுகின்றவர்கள், அதை பார்த்து எச்சரிக்கை செய்கின்றவர்கள் என்று பலர் இருக்கின்றார்கள். நாங்கள் அதை பார்த்து சிரித்துக்கொண்டு எங்கள் பணியை முன்னெடுக்க வேண்டும். ஆகவே மற்ற பலர் விமர்சிக்கின்றார்கள் அல்லது பலர் குறை கூறுகின்றார்கள் என்றால் அவர்களை நாங்கள் எடுத்து அவர்களை நாங்கள் பிரபல்யப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே தவறுகள் என்பது எல்லோரிடமும் இருக்கின்றது. தவறுகளை திருந்துவார்கள். 22ஆம் தேதி வருகின்ற முடிவை பார்த்து திருந்தி இதை ஒன்றிணைய வேண்டும். சீரழிஞ்சு கிடக்கின்ற தமிழ் தேசிய அரசியல் பரப்பை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அடுத்த கட்ட பரப்பில் நாங்கள் எதற்காக எங்கள் அகிம்சை ரீதியான போராட்டம், ஆயுத ரீதியான போராட்டம் இடம்பெற்று இன்று இராஜதந்திர ரீதியான ஒரு செயல்பாட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அதை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும். அந்த வலுப்படுத்தல் மூலமாக எங்களுக்கான இனப்படுகொலைக்கான நீதி அல்லது ஒன்றிணைந்த இந்த வடகிழக்கிலே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை பெற பலர் முளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்கள் உறவுகள் என்று பல்வேறுபட்டவர்கள் இரவும் பகலுமாக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனை வெளிக்காட்டுவதற்காகத்தான் இந்த பொதுக்கட்டமைப்பு, தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எடுத்த முயற்சி என்பது எங்கள் போராட்ட வடிவங்களில் ஒரு மாற்று வழியாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். பல போராட்டங்களை செய்த நாங்கள் இதையும் ஒரு போராட்டமாக எங்கள் மக்கள் நிச்சயமாக எங்கள் கட்சிக்கு, அதாவது மன்னிக்கவும் நான் கட்சி என்று கூறிவிட்டேன், எங்கள் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். நான் ஒரு அடையாளமாக இருக்கின்றேன். 22ஆம் தேதி எனது பணிகளை நான் இவருடன் பலத்த இருக்கின்றேன். ஆகவே அன்பார்ந்த எங்கள் உறவுகள் அனைவரும் இதற்கு நிச்சயமாக வாக்களித்து உறுதியாக செயல்பட வேண்டும். இன்னும் இருக்கின்ற 15 நாட்களில் இன்னும் பல்வேறுபட்ட கதைகள் வரும், வதந்திகள் வரும். சில கட்சிகள் சிலரை ஆதரிக்கின்றார்கள் என்றால் அது செய்தி அல்ல. சில கட்சிகள் சண்டை ஆதரிக்கின்றார்கள் என்றால் தான் அது செய்தி. ஆகவே அதை நாங்கள் பெரிசா பார்க்கவில்லை. எங்களுக்கு தெரியும் முடிவு எவ்வாறு வரும் என்று நான் கட்சியின் பெயரை கூட நான் கூறவில்லை. ஆகவே இன்னும் இருக்கின்ற 15 நாட்களில் அவர்களும் திருந்த வேண்டும், அவ்வாறானவர்களும் திருந்தி வர வேண்டும். ஏனென்றால் ஒரு பாரம்பரிய கட்சியில் நான் இருக்கின்றேன். நான் ஒரு இலங்கை தமிழரசு கட்சியின் பாரம்பரியமாக எங்கள் தந்தை செல்வா அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த கட்சியை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த கட்சியில் இருந்து இந்த பொது வேட்பாளராக வந்திருக்கின்ற இந்த விடயத்தை பொதுமக்கள் அறிந்து அதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.